கோகிலா, ஆ, என்னங்க? அவ உங்ககிட்ட என்ன உதவி கேட்டா? அது அவங்க அம்மாக்கு உடம்பு முடியலையா, அதான் கொஞ்சம் பணம் கேட்டிருந்தா, கொடுத்துட்டு வந்தங்க. உதவி செய்யறதுல ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா அந்த உதவிக்கு பின்னால உண்மை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். தானமோ தர்மமோ தேவையானவங்களுக்கு செஞ்சா மட்டும்தான் அது பலன். இல்லங்க, நல்லா விசாரிச்சுட்டு தான் உதவி பண்ணேன். அவ சொன்னது உண்மைதான். சரி சரி, அதுக்கு ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது? கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தேன்ல, அதான் ஒரே புழுக்கமா இருக்கு. சரிங்க, நான் ஸ்டவ்ல சாம்பார் வச்சிருக்கேன். வலிக்குதா குட்டி? இல்லம்மா, சும்மா சொல்லக்கூடாது. வலிக்குதா? லேசா வலிக்குதுதான். ஆனா மருந்து தேய்ச்சிக்கிட்டாதான் கால் சரியாகும். பட்டுக்குட்டி, இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்க. தியா, இந்த மருந்த நம்ம தினமும் தேய்ச்சாலே நீ ஒரு மாசத்துல ஈஸியா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவ இல்ல நீ? ஆமா, எனக்கு தெரிஞ்சு தியா குட்டி இருக்கிற ஆர்வத்துக்கு சீக்கிரமா நடந்தாலும் நடந்துருவான். என்னடா குட்டி? நடந்துருவேன். கண்டிப்பா. பாலக்குடி. தியா செல்லம். சரி, இப்போ நம்ம கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கலாம்னு? வேண்டாம்மா, நான் கொஞ்ச நேரம் நடந்து பார்க்க போறேன். இது பாரு, மருந்து போட்டிருக்கேன்ல, கொஞ்ச நேரம் படுத்திருக்கணும், புரியுதா? அதுக்கப்புறம் எழுந்து நடக்கலான்னு டாக்டர் சொன்னார் இல்லையா? மறந்தாச்சா? சரி, வா போய் படுக்கலாம். இது குடிச்சிட்டு போயிடுங்க. தண்ணி குடி. வா 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 வா. என்னடா கவின், என்ன? பசிக்குதுப்பா, அதான் அம்மா கிட்ட ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்கப்போ. சரி போ. இவன் நின்று எடுத்த ஆசிட் ஊத்தி தான் கழுவணும். என்ன டார்லிங், இல்லா சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். இங்க பாரு துளசி, எல்லாமும் நல்லதுக்கு தான் சொல்றோம். பிரச்சனை பண்ணாம நாங்க கொடுக்கற டாக்குமெண்ட்ல சைன் பண்ண. இந்தாங்க. நான் சைன் போட மாட்டேன். சார் கொடுங்க. அத்த, ஒரு வரி விடாம படிச்சிருங்க. விட்டா இவனுங்க நம்ம பேர்ல இருக்க சொத்தை கூட எழுதி பிடிங்கிருவாங்க. திருட்டு கும்பல், பார்த்து படிங்க. சார், பெண்ணை கொடுங்க. துளசி, என்னம்மா? கொஞ்சம் கூட வா. இல்லம்மா, நான் வா சொல்றேன். வா வா. கட்டையில போறவன் இவெல்லாம் எதுக்கு வீட்டு பக்கம் வரணும்? இவெல்லாம் பூமி மேல இன்னும் நடமாடிக்கிட்டே இருக்கானே.
ஊர்ல யார் யாருக்கோ கேடு வருது, இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குதே. எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா பேப்பர்ஸ்லயும் நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம்ல. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப இப்படி வந்து எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கறதெல்லாம் நல்லா இல்லம்மா. இத பாருங்க, உங்களுக்கும் சட்டம் எல்லாம் நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. ஹலோ, என்னம்மா ரொம்ப குரல் ஒசருது? கொஞ்சம் அமைதியா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்களா? ஆஃப்டர் ஆல் எங்க ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஸ்டாஃபோட அம்மா நீங்க. என்ன ரொம்ப திமிரா பேசுறீங்க? சட்டத்தை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா? என்ன எங்க மேல கேஸ் போடுவீங்களா? எங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு முன்னாடி உங்க சட்டத்தால ஒன்னும் செய்ய முடியாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, என்ன பண்ணுவீங்க? வெற்றி, என்ன பிரச்சனை?